ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு சென்னை ஆஸ்கார் இன்ஸ்டியூட். நம்ம லைவ்ல வரதா சொல்லியிருந்தோம். லைவ்ல கொஞ்சம் வந்து பார்க்கும்போது ஏதோ கொஞ்சம் இஷ்யூ கொஞ்சம் இருந்ததுனால லைவ் கண்டினியூ பண்ண முடியல. சரிங்களா, வாய்ஸ் நாய்ஸ் வந்து பார்க்குறப்ப ரொம்ப சவுண்டாக இருந்துச்சு. அதனால நம்ம ஃபாலோ பண்ண முடியல. சரிங்களா, சரி ஓகே, இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது என்னன்னா, நம்ம ஆல்ரெடி வந்து பார்க்கும்போது நம்ம குரூப் 4க்கான டெஸ்ட் பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட் நம்ம கொடுத்துருந்தோம். இப்போ இந்த டெஸ்ட் பேட்ச் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத எல்லா டீட்டெயிலும் நம்ம இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காம தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்க. இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே மறக்காம ஷேர் பண்ணுங்க. சரிங்களா, சரி ஓகே. அப்போ இந்த டெஸ்ட் பேட்ச் எதுக்கு சார், நாங்கள் எதுக்கு சார் முதல்ல இந்த டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் சொல்லி கேட்டீங்க அப்படின்னா வந்து பார்க்கும்போது ஒரு குவாலிட்டியான ஒரு டெஸ்ட்டாக நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா, கம்ஃபர்டபுளான ஒரு ப்ரைஸ், முழுக்க வந்து பார்க்கும்போது இது நீங்கள் ஆஃப்லைனில் எழுதுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இது உங்களுக்கான அந்த பக்கம் மெட்டீரியல், அதாவது கொஸ்டின் பேப்பராக பிரிண்ட் போட்டு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அதுக்கான காஸ்ட்டாக மட்டும்தான் இது இருக்கும். சரிங்களா, மற்றபடி வந்து பார்க்கும்போது இதில் நம்ம ஏர்ன் பண்ணுறதுக்கான பாசிபிள் ரொம்ப கம்மி. சரிங்களா, பசங்களோட ரிசல்ட்டுக்காக நம்ம வந்து பார்க்கும் பண்ணி கொடுக்குறோம். மறக்காமல் இந்த டெஸ்ட்டை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க. சரிங்களா, சரி ஓகே. அப்போ பாருங்க, இப்போ டிஎன்பிசி டெஸ்ட் பேட்ச் 2025 இப்போ நம்ம ரீசெண்டாக அச்சீவர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து பார்க்கும்போது நம்ம கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். சரிங்களா, இப்போ அதனுடைய அப்டேஷனாக தான் நமக்கு இது கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த டிஎன்பிசி டெஸ்ட் பேட்ச் 2025 எப்படி சார் இருக்க போகுது அப்படின்னா வந்து பார்க்கும்போது ஆஃப்லைனில் மட்டும்தான் பாசிபிளாக இருக்கா அப்படி நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா பார்க்கும்போது ஆன்லைன்லேயும் இருக்குது, ப்ளஸ் என்னது ஆஃப்லைன்லேயும் வந்து பார்க்குறப்ப பாசிபிள் இருக்குது. சரிங்களா, ஆன்லைன் ப்ளஸ் என்னது ஆஃப்லைன் ரெண்டுத்துலையுமே பாசிபிள் இருக்குது. அப்போ முழுக்க இந்த கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, இப்போ கரண்ட்டாக வந்து பார்க்கும்போது டிஎன்பிசி அவருங்க வந்து அப்டேட் பண்ணி கொடுத்த அந்த சிலபஸ் படி தான் இருக்க போகுது. சரிங்களா, ஆமாம், அப்போ அப்டேட் பண்ண சிலபஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம டெஸ்ட் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். அப்போ ஸ்டாண்டர்ட் வைஸ்லையும் டெஸ்ட் இருக்கு. சரிங்களா, அழகு வாரியாகவும் வந்து பார்க்கும் தேர்வுகள் இருக்கு. அப்போ இது என்ன சார் ஸ்டாண்டர்ட் வைஸ் பிளஸ் வந்து பார்க்கும் என்ன சார் அழகு வாரின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, தமிழ்ல இப்போதைக்கு இலக்கணத்துல கொஞ்சம் அதிகமாக கான்சென்ட்ரேஷன் பண்ற மாதிரி டிஎன்பிசி சைடில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சிலபஸை கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருக்காங்க. சரிங்களா, அப்போ நம்ம இலக்கணத்தை மட்டும் படிச்சா போதுமா அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. நீங்க எல்லாமே அதை படிச்சது தான். அதனால வந்து பார்க்கும்போது திரும்ப அதை ஒன்ஸ் படிச்சு மனப்பாடம் பண்றதுங்கிறது கஷ்டம் கிடையாது. ஒன்ஸ் அதை படிச்சு வச்சுக்கிறது நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம்ல ஜெயிக்கிறதுக்கான ஒரு புத்திசாலித்தனமும் கூட. சரிங்களா, அதனால நம்ம சிலபஸ் வைஸ்ல நம்ம டெஸ்ட் வச்சிடறோம், பிளஸ் என்னது வகுப்பு வாரியா நம்ம டெஸ்ட் வச்சிடறோம். சரிங்களா, சரி ஓகே. அப்போ டோட்டலா வந்து பார்க்கும்போது நமக்கு எத்தனை டெஸ்ட் சார் கவர் ஆகுது அப்படின்னா வந்து பார்க்கும்போது மொத்தம் 35 டெஸ்ட் வந்து பார்க்குறப்ப உங்களுக்கு கவர் ஆகும். டோட்டலா உங்களுக்கு எத்தனை டெஸ்ட் வரும், மொத்தமா வந்து 35 டெஸ்ட் வரும். அப்போ இதற்கான தேர்வு கட்டணம் அப்படி நம்ம எடுத்தோம் அப்படின்னா மொத்தம் வந்து பார்க்கும்போது 1000 ரூபாய். சரிங்களா, இதுக்கான தேர்வு கட்டணம் எவ்வளோ, இது மொத்தம் வந்து பார்க்கும்போது 1000 ரூபாய். அப்போ நீங்கள் இது வந்து பார்க்கும்போது ஆன்லைனாகவும் பேமெண்ட் பண்ணலாம், இல்லை வந்து பார்க்கும்போது நம்ம இன்ஸ்டியூட் வந்து பார்க்கும்போது நேராக நீங்கள் இன்ஸ்டியூட் வந்து ஆஃப்லைனில் நீங்கள் என்ன பண்ணலாம், பேமெண்ட் வந்து பார்க்கும்போது கண்டிப்பாக பண்ணலாம். சரிங்களா, அப்போ முழுக்க வந்து பார்க்கும்போது நம்ம எதை பேஸ் பண்ணி தான் எடுக்க போகிறோம் அப்படின்னா 6வது புத்தகத்திலேருந்து 12ஆம் பாட புத்தகம் வரைக்கும் இருக்கக்கூடிய அதில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை தான் நம்ம என்னவா எடுக்க போகிறோம், வினாக்களை நம்ம எடுக்க இருக்கோம். சரிங்களா, சரி ஓகே. பாருங்க, அப்போ இந்த தேர்வு யாருக்கெல்லாம் சார் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னா மாணவர்களுக்காக இருக்கட்டும், சரிங்களா, வேலைக்கு செல்பவர்களாக இருக்கட்டும், திருமண மாணவர்கள், சரிங்களா, புதிதாக தேர்வுக்கு இப்போ புதுசாக வந்து தயாராகிறவங்க, இதை மறுபடியும் ரிவைஸ் பண்ணிட்டு இருக்கவங்க. சரிங்களா, ஆமாம், அதை விட முக்கியமாக பாருங்க, மாற்றுத்திறனாளிகளுக்கும் விதவைகளுக்கு இந்த தேர்வு முற்றிலும் இலவசம்ப்பா. சரிங்களா, மேபி உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது ஒருத்தவங்க வந்து பார்க்கணும் அப்படி இருந்தாங்க அப்படின்னு தயவு செஞ்சு அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கும் விதவைகளுக்கும் இந்த தேர்வு என்னது முற்றிலும் இலவசம். சரிங்களா, சரி ஓகே. அப்ப பாருங்க, இப்ப இந்த சிலபஸை பத்தி நம்ம பார்த்தோம். அப்ப எப்படி டெஸ்ட் பேட்ச் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டோட்டல் டெஸ்ட் டியூரேஷன் எவ்வளவு சார் இருக்கும் அப்படின்னா அந்த பார்க்கும்போது 6 மாசம். எத்தனை மாசம் சொல்றோம், 6 மாசம் வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப நம்ம டைம் எடுத்திருக்கோம். ஆமா, கொஞ்சம் பொறுமையா நம்ம சிலபஸ் வைஸ்ல நம்ம படிச்சுட்டு போறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். நீங்க இந்த சிலபஸ் வைஸ் நீங்க படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டெஸ்ட் கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா, சரி ஓகே. அப்ப வந்து உங்களுக்கு நாங்க மே மந்த்ல நாங்க என்ன பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னா டோட்டலா சிலபஸை நாங்க கவர் பண்ணி கொடுத்துருவோம். அப்ப நீங்க ஜூன் மாசம் ஃபுல்லா நீங்க என்ன சார் பண்ண போறீங்க அப்படின்னா ஃபுல்லா வந்து பார்க்கும்போது ரிவிஷன் டெஸ்ட் தான் பண்ண போறீங்க. சரிங்களா, அதாவது ரிவிஷன் டெஸ்ட் மீன்ஸ் வந்து பார்க்கும்போது ஃபுல் மார்க் டெஸ்ட், அதாவது பார்க்கும்போது ஃபுல் டெஸ்ட் எழுத போறீங்க. அப்ப இந்த மே மந்த்துக்குள்ள மட்டுமே நீங்க கிட்டத்தட்ட ஒரு 5 ரிவிஷன் டெஸ்ட்டும் நீங்க என்ன பண்ணிருவீங்க அப்படின்னா எழுதிருவீங்க. சரிங்களா, அப்ப ஜூன் மாசத்துல உங்களுக்கு தொடர்ச்சியா வந்து பார்க்கும்போது 10 ஃபுல் டெஸ்ட் வந்து பார்க்கும்போது இருக்கு. அதை முடிச்சதோட நீங்க அடுத்து எக்ஸாமுக்கு போறீங்க. சரிங்களா, அப்ப அந்த எல்லா டெஸ்ட்டும் நீங்க ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மோட்டிவேட்டடா நீங்க வந்து பார்க்கும்போது எக்ஸாமுக்குள்ள இருப்பீங்க. சரிங்களா, ஒரு பாசிட்டிவான ஒரு வைபோட நீங்க போகும்போது அந்த எக்ஸாம் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரிங்களா, சரி ஓகே. பாருங்க, பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட் எப்ப சார் அப்படின்னா நம்ம டிசம்பர் 24 தான். அப்ப பேட்ச் எப்ப சார் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா டிசம்பர் 20 ஸ்டார்ட் ஆகுதுப்பா. நீங்க எப்ப ஜாயின் பண்றதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப டிசம்பர் வந்து
பார்க்கும்போது 28 வரைக்கும் சரிங்களா. அதாவது வந்து பார்க்கும்போது சனிக்கிழமை வரைக்கும் வந்து பார்க்கும்போது நம்ம டைம் கொடுத்துருக்கோம். முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்க்கும்போது சீக்கிரம் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. இல்லைன்னா இப்போ தயவு செஞ்சு கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கங்க சரிங்களா. சரி ஓகே பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் சிலபஸ் ஷெட்யூல் 1 நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா வந்து பார்க்கும்போது நம்ம அழகு 1ல இலக்கணத்தை தான்ப்பா நம்ம முதன்மைப்படுத்தி கொடுத்துருக்கோம். ஆமா அதே மாதிரி வந்து பார்க்கும்போது எழுத்து அதிகாரத்துல பிரித்தெழுதுதல், சேர்த்தெழுதுதல், சந்திப்பிழை, குறில் நெடில், அப்புறம் வேறுபாடு, லகர 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 வேறுபாடு, நகர நகர வேறுபாடு, ரகர ரகர வேறுபாடு, இது மாதிரி இலக்கணத்தை கொடுத்துருக்கோம். பிளஸ் தமிழ்ல நம்ம வேற என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா தயவு செஞ்சு இதை படிக்கிறதுக்கு யோசிக்காதீங்க சரிங்களா. தயவு செஞ்சு படிக்கிறதுக்கு யோசிக்காதீங்க. நீங்க படிச்சிருக்கீங்க, அதை படிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது ஓகேவா. ஆமா இதுல இருந்து கண்டிப்பா கொஸ்டின் வருமானா வரும்பா, பாசிபிள் இருக்கு. எதுவுமே வந்து பார்க்கும்போது இதுதான் வரும் நம்மளால சொல்ல முடியாது சரிங்களா. புத்திசாலி நம்ம அவேர்னஸா இருந்தா மட்டும்தான் இந்த போஸ்டிங் நம்மளால சூஸ் பண்ண முடியும். ஆமா அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் இத படிச்சு முடிச்சிருங்க. அப்ப நாங்க இப்பதானே சார் ஜாயின் பண்ணியிருக்கோம், இப்ப புதுசா ஜாயின் பண்ணியிருக்கோம் சார், நாங்க என்ன சார் பண்ணட்டும் அப்ப நீங்க சொல்லி கேட்டீங்க அப்படின்னா நான் சொல்றது இது எல்லாமே ஓல்டு பசங்களுக்கு தான்ப்பா சரிங்களா. இப்ப நியூ பசங்களா இருக்கு, புது பசங்களா இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா சிலபஸ்ல இருக்கக்கூடிய விஷயங்களை ஃபர்ஸ்ட் நல்லா கம்பல்சரி படிச்சிருங்க சரிங்களா. அப்ப கிடைக்கும் போது நீங்க இந்த 1 வீக்ல நீங்க இதை முடிச்சிட்டீங்க, டைம் இருந்துச்சுன்னா மட்டும் நீங்க என்ன பண்ணலாம் 10th பொது தமிழ்ல இருந்து பார்க்கும்போது 1வது லெசன்ல இருந்து 4வது லெசன் வரைக்கும் படிக்கலாம். அப்ப இந்த 1வது லெசன் 4வது லெசன் வரைக்கும் எதுல படிக்கணும், ஓல்டு புக்லயும் நீங்க படிச்சிருக்கணும், பிளஸ் என்னது நியூ புக்லயும் நீங்க படிச்சிருக்கணும் சரிங்களா. அப்போ வகுப்பு வாரியாவும் நமக்கு தேர்வுகள் வருது, அழகு வாரியாவும் நமக்கு தேர்வுகள் வருது சரிங்களா. அப்ப ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம எதை கவர் பண்றோம் அப்படின்னா வந்து பார்க்கும்போது யூனிட் 8 சொல்லி நமக்கு பழகிருச்சு. அதனாலதான் நான் யூனிட் 8 நாங்க கொடுத்துருக்கோம் சரிங்களா. ஆமா யூனிட் 8 பிளஸ் வந்து பார்க்கும்போது பார்க்குறப்ப ஐயனம் சரிங்களா. அப்ப யூனிட் 8 அப்படிங்கிறது வந்து பார்க்கும்போது நமக்கு தெரியும், அதாவது தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய விஷயங்களை பத்தி நம்ம, அதாவது பண்டைய நகரங்கள் அதை பத்தி நம்ம படிப்போம். அப்ப 11th ஹிஸ்டரியில எத்தனாவது லெசன் அப்படின்னா 18th லெசன் பிளஸ் வந்து பார்க்கும்போது என்னது 19th லெசன் வந்து பார்க்கும்போது பார்க்குறப்ப ஃபர்ஸ்ட்ல கொடுத்துருக்கோம். 10th சோசியல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் 6th லெசன் சரிங்களா. ஆமா அதே மாதிரி 8th சோசியல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்க்கும்போது 4th லெசன். அப்ப இது எல்லாமே வேர் டு ஸ்டடியை நாங்க என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா உங்களை நாங்க ஒரு குரூப்ல ஜாயின் பண்ணிடுவோம்ப்பா. பேமெண்ட் பண்ணிட்டீங்க, மேபி வந்து பார்க்கும்போது ஆஃப்லைன்ல வந்து ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்க்கும்போது உங்களை ஒரு குரூப் ஓபன் பண்ணி நாங்க என்ன பண்ணிடுவோம், உங்களை இண்டிவிஜுவலா ஒரு குரூப்ல உங்களை நாங்க வந்து பார்க்கும்போது ஜாயின் பண்ணிடுவோம் சரிங்களா. வேற என்னென்ன சார் இந்த டெஸ்ட்ல நாங்க ஜாயின் பண்றதுனால உங்களுக்கு பெனிஃபிட்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா டெஸ்ட் ஆன்சரா நாங்க உடனே வந்து பார்க்கும்போது பார்க்குறப்ப அங்கே கரெக்ஷன் பண்ணி கொடுத்துருவோம் ஃபர்ஸ்ட் ஒன் சரிங்களா. உங்களுக்கு அந்த டெஸ்ட்டை இன்ஸ்டியூட்ல வந்து எழுதும் போது ஒரு எக்ஸாம் ஃபியர் கம்மியாகிறதுக்கு பாசிபிள் நிறையவே இருக்கு. அதுதான் உண்மையும் கூட சரிங்களா. அதை தயவு செஞ்சு நம்புங்க. நீங்க வீட்டுல இருந்து எழுதுறது அப்படிங்கறத காட்டிலும் வந்து பார்க்கணும், இங்க வந்து எழுதுனாதான் நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா சில விஷயங்களை நம்மளால வந்து பார்க்கணும் ப்ரெஷர் எல்லாத்தையுமே கம்மி பண்ண முடியும் சரிங்களா. சரி ஓகே. அப்ப இது போக வந்து போகும் மென்டார்ஸ் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நீங்க எங்கெங்கெல்லாம் வீக்கா இருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்து உங்களுக்கு அதுல கொஞ்சம் சஜஷன் கொடுப்பாங்க. இதெல்லாம் அடுத்தடுத்து கட்டத்துக்கு நீங்க எடுத்துட்டு போங்க அப்படிங்கிற விஷயத்தை எல்லாமே சஜஷன் கொடுப்பாங்க. மேக்ஸ் சில விஷயங்களை தெரியல அப்படின்னா நீங்களும் வந்து பார்க்கும்போது பார்க்குறப்ப மென்டார்ஸ்ட கேட்டு டவுட்ஸ் வந்து பார்க்கும் கிளியர் பண்ணிக்கலாம். நீங்க டெஸ்ட் பேட்ச்னு ஜாயின் பண்ணும்போது எங்களுடைய முழுக்க ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் சரிங்களா. இப்ப இவ்வளவு விஷயங்கள் வந்து பார்க்கும்போது வெறும் 1000 ரூபாய்க்கு நாங்க வந்து பார்க்கும்போது பார்க்குறப்ப பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் சரிங்களா. ஆமா இது முழுக்க வந்து பார்க்கும்போது அந்த மெட்டீரியலுக்கான காஸ்ட் மட்டும் தான்ப்பா. தயவு செஞ்சு இந்த டெஸ்ட்டை யூஸ் பண்ணிக்கங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க சரியா. சரி ஓகே. அப்ப பாருங்க, அப்ப ஃபர்ஸ்ட் யூனிட் 8 ஐயனமா நம்ம கவர் பண்றப்ப அடுத்து வந்து பார்க்கும்போது சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எதை எடுத்துக்கிறோம் அப்படின்னா பார்க்கும்போது சவுண்ட் சரிங்களா. சயின்ஸ்ல எனக்கு 5 கொஸ்டின் தானே சார் கேட்கறாங்க, அதுக்கு எதுக்கு சார் நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க சரிங்களா. தயவு செஞ்சு கேட்காதீங்க. ஒரு நாளைக்கு வந்து பார்க்கும்போது பார்க்குறப்ப சவுண்ட் நம்ம எடுத்தோம் அப்படின்னா அந்த 3 லெசன்லயுமே ஒரே கண்டென்ட் தான் இருக்க போகுது. ஆமா அப்ப 8ல இருந்து வந்து பார்க்கும் 1, ஆமா 9ல இருந்து வந்து பார்க்கும்போது பார்க்குற 10, அதாவது என்னன்னா எப்படி ஒன்னா இன்க்ரீஸ் ஆனா ஒன்னு அப்டேட் ஆகுதோ அதே மாதிரிதான் 8th இருக்கக்கூடிய 10 விஷயமா அப்ப 9வதுல வந்து பார்க்கும் 11 விஷயமா இருக்கும். ஒவ்வொரு டேட்டா தான் எக்ஸ்ட்ராவா இருக்கு அவ்வளவுதான் சரிங்களா. சயின்ஸ் படிக்க ஈஸி தான். நீங்க இது 5 கொஸ்டின் நினைச்சீங்க அப்படின்னா இதுல 5 கொஸ்டின் இருக்கு, ஜியோகிராஃபில 5 கொஸ்டின் இருக்கு சரிங்களா. அப்ப 5 10 கொஸ்டின் நீங்க விட்டுட்டு போறீங்க. அப்ப ஜியோகிராஃபி இது ரெண்டுமே நீங்க வந்து படிச்சா மட்டும்தான் வந்து பார்க்கும்போது இந்த ஒரு 10 கொஸ்டின் நம்ம விடுறதுங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் யோசிச்சு பாருங்களேன். 5 கொஸ்டின்ல போஸ்டிங் போகுமா சார், போவோம். அதனால வந்து பார்க்கும்போது நமக்கு இந்த 5 கொஸ்டின்ல நம்ம மினிமம் ஒரு 4 கொஸ்டினா நம்ம என்ன பண்ணியிருக்கணும், ஸ்கோர் பண்ணியிருக்கணும் சரிங்களா. அதை நீங்க வந்து பார்க்கும்போது வீக்லி கொடுக்குற சின்ன டாபிக்கை படிச்சாலே போதும் சரிங்களா. சரி ஓகே. அப்ப தமிழ்ல வந்து பார்க்கும்போது நம்ம என்னென்ன கவர் பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்ல சொல்லிட்டோம். 2வது ஷெட்யூல்ல சார் ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் யூனிட் 8 இருக்கு, ஐஎன்எம் இருக்கு. சயின்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த பக்கம் சவுண்ட் நம்ம எடுத்துட்டு போறோம் சரிங்களா. அதே மாதிரி வேற என்ன கொடுத்துறோம் அப்படின்னா திருக்குறள் நம்ம கொடுத்துறோம். என்ன கொடுத்துறோம், திருக்குறள் வந்து பார்க்கும்போது மொத்தம் 20 அதிகாரம் வந்து இந்த தடவை படிக்க சொல்லியிருக்காங்க.
லாஸ்ட் டைம் 25 படிக்க சொல்லியிருந்தாங்கப்பா, இந்த தடவை 20 அதிகாரம் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்ப இந்த மெட்டீரியல் வந்து பார்க்கும் யார் சார் கொடுப்பாங்க, அதாவது சாரி மெட்டீரியல் எப்படி சார் கிடைக்கும் அப்படின்னா நம்ம வந்து குரூப்ல இதுக்கான மெட்டீரியல் ஷேர் பண்ணிடுவோம். சரிங்களா? இப்போ வாரத்துக்கு ஒரு அதிகாரம் நீங்க படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா வந்து பார்க்கும்போது இந்த திருக்குறள் படிக்கிறதுல பெரிய கஷ்டம் இருக்காது. நல்லா தெரிஞ்சுக்கங்க, இந்த 20 அதிகாரமும் தமிழ்ல வருமா அப்படின்னு நீங்க சொல்லி கேட்டீங்க அப்படின்னா நிச்சயம் இல்ல. எதுல சார் வரும் அப்படின்னா யூனிட் 8ல வரும். சரிங்களா? எதுல வரும்? யூனிட் 8ல தான் உங்களுக்கு திருக்குறள் பத்தி கொஸ்டின்ஸ் நிறைய இருக்கும். சரிங்களா? மினிமம் எத்தனை கொஸ்டின் சார் கேட்பாங்க அப்படின்னா மினிமம் எனக்கு தெரிஞ்சு 5ல இருந்து 8 கொஸ்டின் வரைக்கும் எதுல தான் வரும் அப்படின்னா கண்டிப்பா மினிமம் 5 கொஸ்டின், மேக்ஸிமம் 8 கொஸ்டின் கிராஸ் பண்ண சான்ஸ் கிடையாது. சரிங்களா? அப்ப கிட்டத்தட்ட இத்தனை கொஸ்டின் எது மட்டும் தான் வரப்போகுது, திருக்குறள் மட்டும் தான் வரப்போகுது. லாஸ்ட் டைமை விட இந்த டைம் யூனிட் 8ல எத்தனை கொஸ்டின் எடுக்கிறாங்க அப்படின்னா 20 கொஸ்டின் அவங்களே சொல்லிட்டாங்க. அப்ப 20 கொஸ்டின் அப்படிங்கும்போது திருக்குறளுக்கு கண்டிப்பா அவங்க வெயிட்டேஜ் ஏத்துவாங்க. சரிங்களா? அதனால திருக்குறளை வாரத்துக்கு ஒண்ணு மறக்காம படிங்க. சரிங்களா? சரி, அடுத்து பாருங்க, மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் டாபிக்ல வந்து பார்க்க நம்ம எதை எடுத்துட்டு போறோம், பெர்சன்டேஜ் எடுத்துட்டு போறோம். எல்லாத்துக்கும் பேசிக்கான டாபிக் இருக்கக்கூடிய பெர்சன்டேஜ் நம்ம எடுத்துட்டு போறோம். சரிங்களா? அப்ப மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஆப்டிடியூட்ல ஒரு 15 இருக்கு, பிளஸ் ரீசனிங்ல வந்து பார்க்கும் 10 இருக்கு. தமிழ் பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும் சில விஷயங்கள் மாற்றங்கள் வந்திருக்கு. சரிங்களா? மேபி தமிழ் ஈஸியா இருக்கு அப்படின்னா வந்து பார்க்கும் எல்லாருமே அட்டன் பண்ணிடுவாங்க. அப்ப இருக்கக்கூடிய அந்த பார்க்கும்போது 1 லட்சம் பேர் நல்ல ரியல் காம்படிட்டர் இருக்காங்க, அதுல கண்டிப்பா ஒரு 50,000 பேரை 90க்கு மேல எடுத்துருவாங்க. சரிங்களா? அப்ப நம்ம இதுல மார்க்கை இன்க்ரீஸ் பண்ணணும் சார் அப்ப நம்ம சொல்லி கேட்டோம் அப்படின்னா நீங்க மார்க்கை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு டாபிக் முக்கியமா எது அப்படின்னா மேக்ஸ் தான். சரிங்களா? அப்ப மேக்ஸ்ல இந்த டைம் வந்து பார்க்கும்போது ரீசனிங் வேற இருக்கு. அப்படிங்கும்போது எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு தான் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா மேக்ஸை கவர் பண்ணணும். கண்டிப்பா இந்த தடவை 24க்கு குறையக்கூடாது மேக்ஸ்ல. சரிங்களா? 24 இந்த மார்க் தான் உங்களை டோட்டலா பூஸ்ட் பண்ணும். சரிங்களா? ஏன்னா தமிழ் ஈஸியா இருந்துச்சு அப்படின்னா எல்லாருமே என்ன பண்ணிடுவாங்க, கண்டிப்பா வந்து பார்க்கும் மார்க் எடுத்துருவாங்க. சரியா? அடுத்து பாருங்க, கரண்ட் அஃபேர் தான் அவங்க மென்ஷன் பண்ணவே இல்லையா சார் அப்படின்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க. அவங்க முன்னாடி வந்து தனியா கொடுத்துருந்தாங்க கரண்ட் அஃபேர். ஆனா இப்ப என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா சிலபஸ் ஒவ்வொரு டாபிக் கீழேயும் ஜியோகிராபி கீழேயும் கரண்ட் அஃபேர் இருக்கு, பொலிட்டிக்கல் சயின்ஸ் கீழேயும் கரண்ட் அஃபேர் இருக்கு, சயின்ஸுக்கு கீழேயும் கரண்ட் அஃபேர் இருக்கு. சரிங்களா? அப்ப அவங்க என்ன கேட்கறாங்க அப்படின்னா அப்டேட்டடா இருக்கிற ஒரு கேண்டிடேட்டை தான் நான் வந்து சூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற விஷயத்துல கரெக்டா பெர்ஃபெக்ட்டா டிஎன்பிசி வந்து பார்க்கும் ரன் ஆயிட்டு இருக்காங்க. அதனால நீங்க டெய்லி வந்து பார்க்கும் கரண்ட் அஃபேர் படிக்கணுமா அப்படின்னா ஆமா படிக்கணும். சரி, நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து பார்க்கும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்மளும் அதுல என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா ரெகுலரா வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப வீடியோ போட்டுட்டு இருக்கோம். அதை ஜஸ்ட் வந்து பார்க்கும்போது ஓவராலா பார்த்தாலே போதுமானது. சரிங்களா? சரி, ஓகே. அடுத்து இதெல்லாம் வந்து ரெகுலர் ஆக்டிவிட்டியா வச்சுக்கோங்க. இப்போ கரண்ட் அஃபேர் உட்காந்து டே பை டே படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் அன்னைக்கு இருக்கக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? இது ஃபர்ஸ்ட் ஷெடியூல். 2வது ஷெடியூல் எடுத்தோம் அப்படின்னா சரி, ஓகே. இப்போ எல்லா ஷெடியூலும் என்னால் இதே மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ பாருங்க, 2வது ஷெடியூல் எது வருது அப்படின்னா அதே மாதிரி 10th வந்து பார்க்கும்போது 5 to 9 இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் சொல் அதிகாரம் நம்ம இதுல போறோம். யூனிட் 8 தான், அதே மாதிரி ஐஎன்எம் தான். சயின்ஸ்ல இது தடவை வந்து பார்க்கணும் நம்ம எதை எடுத்துட்டு போறோம் அப்படின்னா ஜெனடிக்ஸ் எடுத்துட்டு போறோம். ரொம்ப 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 முக்கியப்பா. இதுல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரதுக்கு கண்டிப்பா பாசிபிள் இருக்கு. 2வது வந்து பார்க்கும்போது பாருங்க திருக்குறள் வந்து பார்க்கும் ஊக்கமுடைமை நம்ம எடுத்துட்டு போறோம். அடுத்து வந்து பார்க்கும் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஏஜஸ். சரிங்களா? அண்ட் ரேஷியோ ப்ரொபோர்ஷன் வந்து பார்க்கும் எடுத்துட்டு போறோம். ரொம்ப முக்கியமான அந்த பார்க்கும்போது டாபிக்ஸ் ரெண்டுமே. சரிங்களா? ஆமா. அடுத்து வந்து பார்க்கும் நடப்பு நிகழ்வு கரண்ட் அஃபேரை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான் 15 டேவா நம்ம கவர் பண்றோம். சரிங்களா? 3வது பாருங்க, 3வது ஷெடியூல பார்க்கும் இப்ப 10th நம்ம பார்த்தோம்னா இப்ப அடுத்து 9th போயிட்டோம். சரிங்களா? இப்ப 9th தமிழ்ல வந்து பார்க்கும்போது 1 to 4 வரைக்கும் ஆமா ஓல்ட் அண்ட் நியூ ரெண்டுமே நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். அப்ப சொல்லகராதியில வந்து பார்க்கும்போது இதுல இருக்கக்கூடிய இலக்கணங்கள் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த தடவை நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அதே மாதிரி யூனிட் 8 தான் போகுது. அதே மாதிரி ஐஎன்எம் தான் நம்ம எடுத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி சயின்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா பிளட் அண்ட் சர்க்குலேஷன் வந்து பார்க்கும்போது இருக்கு. பிளட் சர்க்குலேஷன் தான் வந்து பார்க்கும்போது இந்த தடவைக்கான ஆமா 3வது ஷெடியூலுக்கான டாபிக். சரிங்களா? ஆமா. அதே மாதிரி வந்து பார்க்கும் மேக்ஸ் இந்த தடவை எதுக்கு என்ன சார் ஷெடியூல் 3ல என்ன இருக்கு அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. பாத்துக்கோங்க. ஷெடியூல் வந்து பார்க்கும்போது ஒன் டைம் வந்து பார்க்கும் நல்லா பாத்துக்கோங்கப்பா. மறக்காம வந்து பார்க்கும்போது இப்ப இவ்வளவு விஷயங்களை ஒருத்தவங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க. நம்ம புக் வைஸ் வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப டெஸ்ட் கொடுக்குறோம். சரிங்களா? புக் வைஸ் என்ன பண்றோம், டெஸ்ட் வைக்கிறோம். சரிங்களா? பிளஸ் வந்து பார்க்கும்போது மேக்ஸ் பிளஸ் ரீசனிங் வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப நம்ம கொடுக்குறோம். மேக்ஸ் பிளஸ் என்னது ரீசனிங், மேக்ஸ் பிளஸ் என்னது ரீசனிங் கொடுக்குறோம். பிளஸ் வந்து பார்க்கும்போது ஜிஎஸ் டாபிக்ஸ் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா வந்து பார்க்கும்போது டெஸ்ட் வைக்கிறோம். சரிங்களா? புக் வைஸை பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்ட என்ன இருக்கு அப்படின்னா ஓல்டு புக்கும் இருக்கு, என்னது நியூ புக் ரெண்டுமே வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப கொடுக்குறோம். சரிங்களா? இவ்வளவு விஷயங்கள் வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப நம்ம பெஸ்டா பண்ணி கொடுக்குறோம். நல்லா பாத்துக்கோங்க. அதாவது வந்து என்னன்னா இந்த விஷயங்கள்ல நீங்க ப்ராப்பரா இந்த ஷெடியூலை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா
வர குரூப் 4 உங்களுக்கு கண்டிப்பா சொல்றேன் ஈஸியா தான் இருக்கும். ஏன்னா நம்ம கொடுக்குற விஷயங்களை ப்ராப்பரா ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் ஈஸியா இருக்கும். ரீசன் நம்ம எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணிட்டோம், அதுதான் உண்மையும் கூட. சரிங்களா, நம்ம எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருக்கோம். நம்ம சிலபஸ் வைஸ்ல தமிழ் படிச்சிருக்கோம், பிளஸ் புக் வைஸ்ல தமிழ் படிச்சிருக்கோம். பயப்படாம போகலாம். சரிங்களா, யாரா கேட்டாங்கன்னா வந்து பார்க்கும் பக்கத்துல ஒரு ஃப்ரெண்ட் நான் ஸ்கூல் புக் 6 to 12 வரைக்கும் படிச்சிட்டேன் அப்படின்னு யாராவது சொன்னாங்க அப்படின்னா நம்ம அந்த நேரத்தில் நமக்கு அப்போ அந்த நேரத்தில் நினைச்சு பாருங்க, நீங்களும் படிக்கிறீங்க உங்க ஃப்ரெண்டும் படிக்கிறாங்க. ஆனா அந்த பையன் வந்து பார்க்கும்போது 6 to 12 வரைக்கும் நான் படிச்சிருக்கேன், எல்லாத்தையும் நான் தெளிவா வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றான். ஆனா அந்த இடத்துல வந்து பார்க்கும் சிலபஸ்ல மட்டும் தான் கேட்பாங்க அப்படின்னு யோசிக்க மாட்டீங்க. உங்களுக்குள்ள ஒரு பயம் வரும். சரிங்களா, அந்த பயமே உங்களுக்கு சரியான விடையும் என்ன பண்ணும், தவறான விடையை மாத்தி கொடுத்துரும். அதனால நீங்களும் இப்பயே வந்து பார்க்கும் புத்திசாலித்தனமா 6 to 12 வரைக்கும் படிச்சு வச்சுக்கோங்க. நீங்க படிச்சதை ஜஸ்ட் ரிவிஷன் தான் பண்ண போறீங்க, கஷ்டப்பட போறது இல்லை. சரிங்களா, அதனால நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பாருங்க, ஷெடியூல் 4 பொறுத்த வரைக்கும் எடுத்தோம் அப்படின்னா வந்து பார்க்கும்போது அதே மாதிரி யூனிட் 8 போகுது, ஐஎன போகுது. ஜென்ரல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்க்கும் நர்வஸ் சிஸ்டம் நம்ம எடுத்துட்டு போறோம். நர்வஸ் சிஸ்டம் அதே மாதிரி தான் லாஸ்ட் குரூப் 4ல வந்து பார்க்கும்போது பார்க்குறப்ப இதுல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் கேட்டுட்டாங்க. செலக்டிவா சயின்ஸ் பா, சயின்ஸை நம்ம செலக்டிவா படிக்கிறோம். நம்ம வந்து 5க்கு 5 எடுக்கணுங்கிறது நம்ம நோக்கம் கிடையாது. 5 கொஸ்டினுக்கு வந்து பார்க்கும் நான் எதுக்கு நான் 6th 10th வரைக்கும் நான் எவ்வளோத்தையும் படிக்கிறேன் வேணாம். நான் பர்டிகுலரா ஒரு 10-15 லெசன் படிக்க போறேன், அதுல இருந்து நான் 3 கொஸ்டின் அடிக்க போறேன். இதுதான் வந்து பார்க்கும்போது ஸ்மார்ட் ஒர்க். நம்ம பண்றது ஸ்மார்ட் ஒர்க் தான் பண்ண போறோம். சரிங்களா, சரி அடுத்து பாருங்க, திருக்குறளை பொறுத்த வரைக்கும் அரண் வலியுறுத்தல் இருக்கு, காம்பவுண்ட் டெஸ்ட் இருக்கு. சரிங்களா, அடுத்து வந்து பார்க்கும் நடப்பு நிகழ்வுகள். சரிங்களா, சரி ஓகே. இப்ப கிட்டத்தட்ட வந்து பார்க்கும்போது இப்ப இந்த 4 டெஸ்ட்டையும் வந்து பார்க்கும்போது சேர்த்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா 1ல இருந்து 4th டெஸ்ட் வரைக்கும் நம்ம ரிவிஷன் டெஸ்ட் கொடுத்துருவோம். அப்ப ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்ல இருந்து வந்து பார்க்கும்போது அடுத்த வீக் உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா 5வது வீக் நீங்க என்ன பண்ண போறீங்க, 4 வாரம் படிச்சதை நீங்க வந்து பார்க்கும்போது டெஸ்ட் எழுத போறீங்க. சரியா, 5வது ஷெட்யூல் பாருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்க்கும்போது அதே மாதிரி இப்போ பொது தமிழை பொறுத்தவரை 8th. சரிங்களா, 8th இருந்து பார்க்கும்போது நியூ புக் பிளஸ் ஓல்டு புக்ல இருந்து 4 இயல் நம்ம கவர் பண்றோம். அதே மாதிரி இப்போ அடுத்து என்ன சார் கவர் ஆகுதோ அதோட நமக்கு என்னென்ன முடியுதுன்னா யூனிட் 8 நமக்கு முடியுது. பிளஸ் வந்து பார்க்கும்போது பார்க்குறப்ப என்னது ஐயனமா நம்ம அதோட கவர் பண்றோம். சரி, 4 ஷெட்யூல்ல இப்ப இதுல நம்ம என்ன கவர் பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹிஸ்டரி நம்ம எடுத்துட்டு போறோம்ப்பா. ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்க்கும்போது இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இருக்காங்க, வேற என்ன இருக்காங்க, குப்தர்கள் வந்து பார்க்கும்போது இருக்காங்க. சரிங்களா, ஜென்ரல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் இதுல லைட் இருக்கு. லைட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லெசன் பா, ரொம்ப 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 ஒரு முக்கியமான ஒரு லெசனா நான் எதை சொல்லுவேன் அப்படின்னா லைட்டை சொல்லுவேன். ஆமா, அதுல இருக்கக்கூடிய ஃபார்முலா, சரிங்களா, ஈக்குவேஷன், அந்த சம்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா, சரி அடுத்து இந்த டைம்ல வந்து பார்க்கும்போது 5th ஷெட்யூல் என்ன இருக்கு அப்படின்னா மேக்ஸை பொறுத்த டைம் அண்ட் இருக்கு, டிசம்பர் மந்த் கரண்ட் அஃபேர் நம்ம எடுத்துட்டு போறோம். சரிங்களா, சரி அடுத்து பாருங்க 6வது ஷெட்யூல பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி எந்த மாற்றமும் இல்ல. என்ன அப்படின்னா வந்து பார்க்கும்போது ஹிஸ்டரி தான் நம்ம எடுத்துட்டு போறோம். அதே மாதிரி இலக்கணம் இருக்கு. 8th பொறுத்த வரைக்கும் வந்து பார்க்கும்போது லாஸ்ட் 4 இயல் வந்து பார்க்கும்போது நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்களா, சரி அப்ப ஜெனரல் சயின்ஸ்ல என்ன சார், அதாவது ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் இந்த டைம் நம்ம எடுத்துட்டு போறோம் டெல்லி சுல்தான் பிளஸ் என்னது முகலாயர்கள் நம்ம எடுத்துட்டு போறோம். டெல்லி சுல்தான் பிளஸ் என்னது முகலாயர்களை நம்ம இந்த டைம் எடுத்துட்டு போறோம். அதே மாதிரி ஜெனரல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்க்கும்போது என்ன இருக்கு அப்படின்னா என்விரான்மெண்ட் சயின்ஸ், அதை பார்க்கும்போது சூழ்நிலை அறிவியல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நம்ம வந்து பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப இதுவும் ஒரு முக்கியமான டாபிக் தான்ப்பா. சயின்ஸ்ல நீங்க கொடுக்குற டாபிக் எல்லாம் படிச்சு தான் ஆகணும். இதை படிச்சீங்க அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணலாம், 3 கொஸ்டின் போட்டுடலாம். சரிங்களா, ஆமா. அப்ப 6வது ஷெட்யூல் வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப நம்ம வந்து மேக்ஸை பொறுத்த வரைக்கும் எது கவர் பண்ண இருக்கோம் அப்படின்னா 2D வந்து கவர் பண்ண இருக்கும். எதை கவர் பண்ண இருக்கும், 2D வந்து பார்க்கும்போது கவர் பண்ண இருக்கும். சரிங்களா, 7th ஷெட்யூலை பொறுத்த வரைக்கும் வந்து பார்க்கும்போது என்ன சார் அப்படின்னா பார்க்கும்போது அதே மாதிரி தமிழை பொறுத்த வரைக்கும் இலக்கணம் போகுது. சரிங்களா, திணை மரபு, தொகை மரபு, பால் மரபு, இது எல்லாமே வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப ரொம்ப ஈஸியான விஷயங்கள் தான். சரிங்களா, பொது அறிவு ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் பாருங்க, மராத்தாஸ் வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப இருக்கு. அடுத்து நான் விஜயநகர பாமணி சிலபஸ்ல இல்லாம இருக்கலாம், ஆனா லாஸ்ட் டைம் இதுல இருந்து ஒரு கொஸ்டின் வந்துச்சு அப்படிங்கறத யாராலுமே அறுக்க முடியாது. சரிங்களா, அதனால இதை நம்ம படிச்சுதான் ஆகணும். அடுத்து வந்து பார்க்கும்போது காம்பவுண்ட் அண்ட் எலமெண்ட். சரிங்களா, எலமெண்ட் அண்ட் காம்பவுண்ட், அது தனிமங்கள் மற்றும் சேர்மங்கள் வந்து பார்க்கும்போது இந்த 8வது ஷெட்யூல்ல உங்களுக்கு சயின்ஸ்ல கவர் ஆகுது. சரியா, மேக்ஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் டைம் 2D, இந்த தடவை என்னது 3D வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப நம்ம கொண்டு போறோம். அடுத்து ஷெட்யூல் நம்பர் 8 வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து பார்க்கும்போது அதே மாதிரி தமிழ்ல வந்து பார்க்கும்போது நம்ம எடுத்துட்டு போறோம். தமிழ்ல வந்து 7th லாஸ்ட் 4 இயல் கொண்டு போறாங்க, ஓல்டு புக் பிளஸ் நியூ புக். அதே மாதிரி கலை சொற்கள், அதாவது ஒவ்வொரு புக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கலை சொற்களை நம்ம வந்து பார்க்கும்போது 7வது டெஸ்ட், அதாவது பார்க்கும்போது 8வது டெஸ்ட் நம்ம வந்து பார்க்கும்போது வச்சிருக்கோம். சரிங்களா, சரி ஓகே. அடுத்து பாருங்க, இப்ப இதுல ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் சவுத் இந்தியன், சரி அதை பார்க்கும் சவுத் இந்தியா, அதை பார்க்கும்போது பார்க்கறப்ப இந்திய தென்னிந்திய வரலாறும். அப்ப இதுல வந்து ஜெனரல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் அணுக்குரு இயற்பியல், அதாவது நியூக்ளியர் பிசிக்ஸ் டைரக்ட் டாபிக். அதனால இதுவும் இந்த தடவை கொஸ்டின் கேட்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா, சரி ஓகே. இப்ப மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சார் எடுத்துட்டு போறோம் அப்படின்னா பார்க்கும் லாபம் மற்றும் நஷ்டம். சரிங்களா, அது லாபம் மற்றும் நஷ்டம் வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப இந்த டைம் எடுத்துட்டு போறோம்.
வேற என்ன சொல்றாங்க, இதுல வந்து நம்ம அடுத்து வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப ரிவிஷன் டெஸ்ட் 2. நம்ம ஆல்ரெடி 1ல இருந்து 4 வரைக்கும் ரிவிஷன் டெஸ்ட் எழுதணுமா, இப்ப 5ல இருந்து 8 வரைக்கும் நம்ம என்ன எழுத இருக்கோம் அப்படின்னா, ஆமா ரிவிஷன் டெஸ்ட் வந்து பார்க்கும்போது பார்க்கற 2 எழுத இருக்கும். சரிங்களா? சரி, அடுத்து பாருங்க 9வது ஷெட்யூல். சரிங்களா? இப்போ 9வது ஷெட்யூலை பொறுத்த வரைக்கும் வந்து பார்க்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, வாசித்தல், புரிந்து கொள்ளும் திறன், ஆமா அழகு வந்து பார்க்கும்போது 5ல இது வருது. ஆமா 6ல வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப முதல் 4 7 ஓல்டு நியூல வந்து பார்க்கும்போது நம்ம எடுத்துட்டு போறோம். அதே மாதிரி இந்தியன் ஜியாகிரபிப்பா, இதுக்கப்புறம் நம்ம 2வது ரிவிஷன் டெஸ்ட்டுக்கு அப்புறம் நம்ம எதுக்கு போறோம் அப்படின்னா ஜியாகிரபி போறோம். பிளஸ் வந்து பார்க்கும்போது எக்கனாமிக்ஸ். சரிங்களா? எக்கனாமிக்ஸ் யூனிட் 9 தான் ஒன்னாக்கிட்டாங்களா, அப்பயிலேருந்து ஒன்று தான் கிட்டத்தட்ட சொல்லணும் அப்படின்னா. ஏன்னா நீ 11th எக்கனாமிக்ல 11th லெசனை படிச்சீங்க அப்படின்னா அது யூனிட் 9. இதே 11th எக்கனாமிக்ல வந்து பார்க்கும்போது புரியாது உங்களுக்கு. 11th எக்கனாமிக், 11th எக்கனாமிக்ல வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப 7th லெசன் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா அது வந்து பார்க்கும்போது எதுல வரும் அப்படின்னா எக்கனாமிக்ஸ்ல தான் வரும். ஆனா 11th லெசன் அப்படின்னு நம்ம எடுத்தோம் அப்படின்னா அது யூனிட் 9ல வரும். சரிங்களா? அதே மாதிரி தான். அப்ப கிட்டத்தட்ட வந்து பார்க்கும்போது யூனிட் 9 எக்கனாமிக்ஸ் கிட்டத்தட்ட ஒன்று தான். சரி, அப்ப இந்தியன் ஜியாகிரபி. சரிங்களா? அப்ப இந்தியன் ஜியாகிரபில வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கும்போது லொகேஷன் அப்படிங்கிற டாபிக் தான் அது கொடுத்துருக்காங்க. சரிங்களா? லொகேஷன் அடுத்து வந்து பார்க்கும்போது அப்ப இதுல 5 கொஸ்டின் வருதே சார் நம்ம ஜியாகிரபியில் அப்படின்னா வந்து பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு சப்ஜெக்ட் தான்ப்பா. கொஞ்சம் புரிஞ்சு படிச்சிங்க அப்படின்னா வந்து பார்க்கும்போது நல்லா இருக்கும். சரிங்களா? நான் வந்து பார்க்கும்போது இதுக்கான வீடியோ போட்டிருக்கேன். புக்கு சார்ந்தும் நான் வீடியோ பின்னாடி கொடுக்குறேன். சரிங்களா? சரி, ஓகே. அடுத்து வந்து பார்க்கும்போது எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் யூனிட் 9 பொறுத்த வரைக்கும் 10th சோசியல் சயின்ஸ்ல வந்து பார்க்கும்போது பார்க்குறப்ப 4th லெசன் வந்து பார்க்கும்போது கொடுத்துருக்காங்க. 10th சோசியல் சயின்ஸ்ல இது கொடுத்துருக்காங்க. ஆமா அதை பார்க்கும்போது பார்க்குறப்ப சோசியல்ல 4th லெசன் வந்து பார்க்கும்போது பார்க்குறப்ப கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. அடுத்து பாருங்க, வேற என்ன சார் இருக்கு அப்படின்னா பார்க்கும்போது பார்க்குறப்ப வந்து வெப்பவியல், ஹீட்டை பொறுத்த எதை பார்க்கும் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த டைம் நம்ம என்ன எடுத்துட்டு போறோம் அப்படின்னா ஹீட் நம்ம எடுத்துட்டு போறோம். சரிங்களா? என்ன எடுத்துட்டு போறோம்? ஹீட் நம்ம எடுத்துட்டு போறோம். அடுத்து வந்து பார்க்கும்போது மேக்ஸ் வந்து பார்க்கும் சிம்பிளிஃபிகேஷன் அப்படிங்கிறது நமக்கு வந்து 9வது டாபிக்கா இருக்கு. 10வது ஷெட்யூலையும் அதே மாதிரி தான். தமிழை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 4 7. அப்புறம் ஜிஎஸை பொறுத்த எந்த சேஞ்சஸ் இல்லை, இந்தியன் ஜியாகிரபி தான் போகுது. எக்கனாமிக்ஸ் யூனிட் 9 தான் வந்து பார்க்கும்போது எடுத்துட்டு போறோம். ஜென்ரல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், அதாவது இனப்பெருக்க மண்டலம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துட்டு போறோம். திருக்குறள் வந்து பக்கம் கல்வி இருக்கு. ஆனா மேக்ஸை பொறுத்த இதுக்கப்புறம் நம்ம ரீசனிங் பக்கம் தாவியாச்சுப்பா. சரிங்களா? இதுக்கப்புறம் அந்த பசில் அண்ட் அந்த டைஸ் வந்து பார்க்கும்போது வந்தாச்சு. சரிங்களா? சரி, அடுத்து பாருங்க ஷெட்யூல் நம்பர் 11 வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப 11th பொது தமிழ். சரிங்களா? நியூ மட்டும் தான் எடுத்துட்டு போறோம். ஆமா அடுத்து பாருங்க வந்து பார்க்கும்போது ஓல்டுக்கு நம்ம வந்து பார்க்கும்போது பிடிஎஃப் கொடுப்போம், இதை மட்டும் படிச்சா போதும் அப்படின்ட்டு. சரிங்களா? ஆமா அப்ப வந்து பார்க்கும்போது அழகு நம்பர் 7 வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப அந்த அறநூல்கள், அதை 17 கீழ்கணக்கு நூல்கள் பத்தின விஷயங்கள் வந்து பார்க்கும்போது கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்தியன் ஜியாகிரபி தான். யூனிட் 9 வந்து பார்க்கும்போது எக்கனாமிக்ஸ் தான். ஜென்ரல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த பக்கம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கல், அதாவது மின்னோட்டவியல் வந்து பக்கம் கொடுத்துருக்காங்க. இதுவும் கொஞ்சம் முக்கியமான டாபிக் தான். இப்போ நம்ம கொடுத்த சயின்ஸ் எல்லாமே நீங்க கொஞ்சம் கொஞ்சமா படிச்சாலே போதுமானதுப்பா. சரிங்களா? நம்ம அதிகமா படிக்க தேவையில்லை. அடுத்து வந்து பார்க்கும்போது அதே மாதிரி இப்போ ரீசனிங் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுக்குறது, நிகழ்தகவு, சராசரி, ப்ராபபிலிட்டி, ஆவரேஜ் அப்படிங்கிற விஷயம் வந்து பார்க்கும்போது நமக்கு டாபிக்ல கொடுத்துருக்காங்க 11வது ஷெட்யூல்ல. 12வது ஷெட்யூலை பொறுத்த வரைக்கும் வந்து பார்க்கும்போது 11th தமிழ் தான். சரிங்களா? வேற எந்த சேஞ்சஸ் இல்லை. ஓல்டுல வந்து பார்க்கும்போது பார்க்குறப்ப நம்ம மெட்டீரியல் கொடுப்போம், நம்ம இதுலயும் சொல்லிட்டோம். சில வந்து பார்க்கும்போது பார்க்குறப்ப தமிழுக்கு தொண்டு செய்தவர்களை பத்தி வந்து பார்க்கும்போது பார்க்குறப்ப இங்க கொடுத்துருக்காங்க. தமிழை பொறுத்த வரைக்கும் இந்தியன் ஜியாகிரபி வந்து பார்க்கும்போது 5th லெசன் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி எக்கனாமிக்ஸ் தான். ஆமா அதான் ஃபோர்ஸ் அண்ட் மோஷன், அதை பார்க்கும் விசை மற்றும் இயக்கம் அப்படிங்கிறது சயின்ஸ்ல வந்து பார்க்கும் டாபிக்கா இருக்கு. ஆமா மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பாருங்க, அப்ப கோடிங் அண்ட் டீகோடிங்ப்பா. சரிங்களா? கோடிங் பிளஸ் டீகோடிங் அண்ட் விசுவல் ரீசனிங், ஆல்பா நியூமரிக் ரீசனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? காரண தருக்கவியல், எண்ணியல், இது மாதிரியான விஷயங்கள் அந்த பக்கம் எதில் வருது அப்பனா பக்கம் எதில் வருது நமக்கு வந்து பார்க்கும்போது இருக்கக்கூடிய மேக்ஸில் ரீசனிங்கில் வந்து பார்க்கும்போது கவர் ஆகுது. சரிங்களா? சரி, ஷெட்யூல் நம்பர் வந்து பார்க்கும்போது பார்க்குறப்ப 13. அப்போ 13 வந்து பார்க்கும்போது அதே மாதிரி தமிழ் பணி செய்தவர்கள் வந்து பார்க்கும்போது யார் யாரெல்லாம் நமக்கு சிலபஸில் கொடுத்துருக்காங்களோ அவங்கள தான் நம்ம டேரெக்டாக அப்படியே எடுத்து கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஆமாம், சரி, ஓகே. இங்க பாருங்க, இப்போ இதுல வந்து பார்க்கும்போது அதே மாதிரி யூனிட் 9 பொறுத்த வரைக்கும் வந்து பார்க்கும்போது 10th சோசியல் சயின்ஸ், அதே யூனிட் 9ல வந்து பார்க்கும்போது பார்க்குறப்ப சில விஷயங்கள் நம்ம கொடுத்துருக்கோம். அளவீடுகள் வந்து பார்க்கும்போது மெஷர்மெண்ட் வந்து பார்க்கும்போது பார்க்குறப்ப இதுக்கான டாபிக்கா இருக்கு. பிளட் ரிலேஷன் இருக்குப்பா. சரிங்களா? அடுத்து கிளாக் அண்டர், அது காலண்டர், இதெல்லாம் வந்து கேட்குற கொஸ்டின் அடிக்கடி கேட்குறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கிய ரீசனிங்ல. சரிங்களா? சரி, அடுத்து பாருங்க, அப்போ வேற வந்து பார்க்கும் 14வது ஷெட்யூல் அப்படின்னா இப்போ தேடி பார்த்தோம் அப்படின்னா பார்க்கும் அது ஒரு ரிவிஷன் டெஸ்ட். சரிங்களா? ஆமா இப்போ 9 to 13 வரைக்கும் வந்து பார்க்கும்போது என்னது நமக்கு ஷெட்யூல் வந்து பார்க்கும்போது பார்க்குறப்ப இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம ரிவிஷன் பண்ண போறோம். சரிங்களா? சரி, அடுத்து பாருங்க, 14வது ஷெட்யூல் வந்து பார்க்கும்போது சிறப்பு தமிழ் பக்கம் நம்ம போறோம். அதே மாதிரி இந்தியன் பாலிட்டி வந்து பார்க்கும்போது பார்க்குறப்ப இருக்கு. பிளஸ் வந்து பார்க்கும்போது இந்தியன் பாலிட்டி, இதுக்கப்புறம் பாலிட்டி ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? சயின்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்க்கும்போது ஹெல்த் அண்ட் ஹைஜீன், அதாவது உடல்நலம் மற்றும் சுகாதாரம், பிளஸ் வந்து பார்க்கும்போது பார்க்குறப்ப மனித நோய்கள். சரிங்களா? மனித நோய்கள் அப்படிங்கிறது வந்து பார்க்கும்போது டாபிக் அப்படியே கொடுத்துருக்காங்க, அதனால அப்படியே எடுத்து போட்டிருக்கேன். ஆனால் வந்து பார்க்கும்போது பார்க்குறப்ப மனித நோய்கள் அப்படிங்கிறது டாபிக் அடுத்ததுல வரும். சரிங்களா? சரி, ஓகே. அப்போ அடுத்து மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்பர் சீரிஸ். சரிங்களா? மேக்ஸை பொறுத்த வரைக்கும் என்னது, மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்பர் சீரிஸ் வந்து பார்க்கும்போது பார்க்குறப்ப இருக்கு. சரிங்களா? சரி, ஓகே. அடுத்து பாருங்க, அப்போ இதுல வந்து பார்க்கும்போது ஷெட்யூல் வந்து பார்க்கும்போது 15 அப்படி நம்ம எடுத்தோம் அப்படின்னா
4 to 6 சரிங்களா. இப்போ இதுல இருந்து பார்க்கும்போது இந்தியன் பாலிட்டி, மனித நோய்கள் மற்றும் அதாவது டிசீஸ் மற்றும் நியூட்ரிஷன் எதில் வருது அப்படின்னா பார்க்கும்போது இந்த நமக்கு இதில் இருக்கக்கூடிய பார்க்கும்போது 15வது ஷெட்யூல் வந்து பார்க்கும்போது பார்க்குறப்ப கவர் ஆகுது சரிங்களா. எத்தனை ஷெட்யூல்? 15வது ஷெட்யூல் அது வந்துடும். அதே மாதிரி இது பக்கம் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் வேற என்ன இருக்கு அப்படின்னா கூட்டுத்தொடர் வரிசை சரிங்களா. ஆமாம், அப்போ கூட்டுத்தொடர் வரிசை வந்து பார்க்கும்போது பார்க்குறப்ப இதில் கவர் ஆகுது. வேற 16வது ஷெட்யூல் வந்து பார்க்கும்போது பார்க்குறப்ப அதே மாதிரி பாலிட்டி, ஜென்ரல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் கெமிஸ்ட்ரி சைடில் இப்போ நம்ம போகிறோம். ஆசிட் பேஸ் சால்ட், மேக்ஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் டைம் ஏபி பார்த்தோம். இந்த தடவை ஜிபி வந்து பார்க்கும்போது அடுத்தது இருக்கு. ப்ளஸ் வந்து பார்க்கும்போது இதுக்கான மெட்டீரியல் நம்ம கொடுத்துருவோம். இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் வந்து பார்க்கும்போது பார்க்குறப்ப இதுக்கான மெட்டீரியல் யார் ப்ரொவைட் பண்ணுறப்பனா நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம் சரிங்களா. சரி ஓகே. அடுத்து பாருங்க 17வது ஷெட்யூல் வந்து பார்க்கும்போது பார்க்குறப்ப அதே மாதிரி இந்தியன் பாலிட்டி தான். சயின்ஸை பொறுத்த வரைக்கும் எண்டோக்ரைன் சிஸ்டம், நாளவேளா சிறப்பை மண்டலம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் எல்சிஎம் ஹெச்சிஎஃப் போகுது. அதுக்கப்புறம் நடப்பு நிகழ்வை பொறுத்த வரைக்கும் வந்து பார்க்கும்போது அந்த டைம் நீங்கள் பட்ஜெட் வந்து பார்க்கும்போது வந்துருப்பா. பிப்ரவரி மாதம் பட்ஜெட் வாசிச்சிருவாங்க. அதனால வந்து பார்க்கும்போது பட்ஜெட் நம்ம என்ன பண்ணி ஆகணும்? கண்டிப்பா படித்தாக வேண்டும் சரிங்களா. சரி ஓகே. அடுத்து பாருங்க லாஸ்ட் வந்து பார்க்கும்போது ரிவிஷன் டெஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா பார்க்கும் 17லேருந்து பார்க்கும்போது பார்க்குறா 14 டு 13 வரைக்கும் வந்து பார்க்கும்போது இன்னும் ரிவிஷன் டெஸ்ட் வந்து பார்க்கும்போது பார்க்குறப்ப நம்ம கொடுக்குறோம் சரிங்களா. சரி ஓகே. அடுத்து வந்து பார்க்கும் 18 பாருங்க. 18வது ஷெட்யூல் நம்ம எடுத்தோம் அப்படின்னா இதுல வந்து பார்க்கும் தமிழோட தொன்மை சிறப்பு பத்தி நம்ம வந்து பார்க்கும். தமிழை பொறுத்த வரைக்கும் அழகு வயசுல தமிழோட தொன்மை பிளஸ் சிறப்பை பத்தி கொடுக்குறாங்க. இந்தியன் பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்க்கும்போது பாலிட்டியில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. பாலிட்டி அப்படியே தொடருது. மேக்ஸ் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்க்கும் காந்தவியல் மேக்னடிசம் வந்து பார்க்கும்போது இருக்கு. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்க்கும்போது டைரக்ஷன் டெஸ்ட், இமேஜஸ், ஃபிகர் கவுண்டிங், திசைகள், படம் மற்றும் உருவங்கள் எண்ணுதல், இப்போ இது மாதிரியான விஷயங்கள்லாம் மேக்ஸ்ல ரீசனிங் செய்ய பக்கம் வந்து பார்க்கும்போது ரீசனிங் டாபிக் நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா. சரி ஓகே. அடுத்து பாருங்க இந்த பக்கம் 19வது ஷெட்யூல் அதே மாதிரி பொது தமிழ் தான். லாஸ்ட் வந்து பார்க்கும்போது லாஸ்ட் ஷெட்யூல் சரிங்களா. திராவிட மொழிகளோட தொடர்பான செய்திகள், இந்தியன் பாலிட்டியில் வந்து பார்க்கும்போது பார்க்குறப்ப சில டாபிக்ஸ், அதே மாதிரி ஜென்ரல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்க்கும்போது என்னது ஃபெர்டிலைசர், அதாவது உரங்கள், பூச்சிக்கொல்லிகள், பெட்ரோலிய பொருட்கள், கெமிஸ்ட்ரி ரொம்ப 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 முக்கியமான ஒரு டாபிக் சரிங்களா. ஆசிட் பேஸ் ஆல்ட்டும் நீங்கள் இந்த 2 டாபிக் படித்தாலே கெமிஸ்ட்ரி ஒரு மார்க் எடுத்துடலாம் பாருங்க. திருக்குறளை பொறுத்த வரைக்கும் புறங்குறாமை அப்படின்னு சொல்லிட்டாங்க. மேக்ஸை பாருங்க இந்த இடத்துல ஃபுல் ரிவிஷன் நம்ம கொடுக்குறோம். மேக்ஸ் என்னது ஃபுல் ரிவிஷன் லாஸ்ட் வந்து பார்க்கும்போது பார்க்குறப்ப ஃபுல் ரிவிஷன் சரிங்களா. சரி ஓகே. அப்போ இது சார்ந்து வந்து பார்க்கும்போது பார்க்குறப்ப அடுத்து ஃபுல் டெஸ்ட் வந்து பார்க்கும்போது பார்க்குறப்ப இங்கே வந்து பார்க்கும்போது வந்துருது சரிங்களா. அதுக்கப்புறம் உங்களுக்கு கிட்டத்தட்ட எத்தனை ஃபுல் டெஸ்ட் சார் இதெல்லாம் வந்து நம்ம டேட் வந்து பார்க்கும் பின்னாடி அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்போம் சரிங்களா. இதுக்கெல்லாம் வந்து டேட் வந்து பார்க்கும்போது பார்க்குறப்ப பின்னாடி நம்ம அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்போம். மொத்தம் எத்தனை டெஸ்ட் அப்பனா பார்ப்போம். மொத்தம் 10 ஃபுல் டெஸ்ட் வருது. இப்போ உங்களுக்கு எத்தனை ஃபுல் டெஸ்ட் வருது? 10 ஃபுல் டெஸ்ட் வருது சரிங்களா. சரி ஓகே. அப்போ இந்த குரூப் வந்து பார்க்கும்போது ஜாயின் பண்ணுறதுக்கான சில விஷயங்கள் நம்ம சொன்னோம். அதாவது வந்து பார்க்கும்போது டிசம்பர் 29 பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் இப்போ நாளையிலேருந்து வந்து பார்க்கும்போது பார்க்குறப்ப நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் பேமெண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்க்கும்போது இந்த பேட்ச் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க. முக்கியமா வந்து நான் சொல்லிக்கிறேன் விடோவுக்கு, அதாவது பார்க்கும் விதவைகளுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் இந்த பேட்ச் முழுக்க 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 இலவசம்பா. ஆமா, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்கன்னா தயவு செஞ்சு நீங்க ஜாயின் பண்ணலன்னா கூட இந்த வீடியோவை அவங்ககிட்ட தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க, மறந்துடாதீங்க. ஆமா, அப்ப இதுக்கு டோட்டல் காஸ்ட் எவ்வளவு அப்படின்னா வெறும் ஒன்லி 1000 rupees ஒன்லி தான் சரிங்களா. 1000 ரூபாய் மட்டும்தான். இது உங்களோட மெட்டீரியல் காஸ்ட் மட்டும்தான். அதாவது நம்ம கொஸ்டின் புக் பேர் வந்து பார்க்கணும் நம்ம பிரிண்ட் போட்டு தான்ப்பா நம்ம கொடுக்குறோம் சரிங்களா. ஆமா, அதுக்கான காஸ்ட் மட்டும் தான் நம்ம எடுத்திருக்கோம். அப்ப இந்த பேட்சை பொறுத்த வரைக்கும் வந்து பார்க்கும்போது நீங்க யூஸ் பண்ணி முடிக்கும் போது உங்களுக்கு கண்டிப்பா ஒரு கான்பிடன்ஸ் உங்களுக்குள்ள வரும். ஒரு 4 டெஸ்ட் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அது கண்டிப்பா ஒரு கான்பிடன்ஸ் வரும். ஒரு எக்ஸாம்ல ஜெயிக்கிறதுக்கு முக்கியம் எது அப்படின்னா அந்த கான்பிடன்ஸ் தான். அந்த கான்பிடன்ஸை இந்த பேட்ச் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பா கொடுக்கும் அப்படின்னா இந்த பேட்ச் கொடுக்கும். கண்டிப்பா நீங்க எந்த டவுட்னாலும் நீங்க என்ன படிக்கலாம். நீங்க அங்க இருக்கக்கூடிய பார்க்க நம்ம டெஸ்ட் பேட்ச் மட்டும் தானே ஜாயின் பண்ணியிருக்கோம். நீங்க ஸ்டாஃப் கிட்ட சில விஷயங்கள் கேட்கலாமா அப்படிலாம் கிடையாது. உங்களோட குறைகளையும் நிறைகளையும் அங்க வந்து திருத்தி பார்த்து எந்தெந்த இடங்கள்ல உங்களை தேர்த்தணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம நிறுவனத்துல நீங்க ஆஃப்லைன் அதை வந்து எழுதுனீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க சரிங்களா. ஆமா, இந்த விஷயம் கண்டிப்பா ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கு அப்புறமும் சில விஷயங்கள் உங்களை உத்வேகப்படுத்துற விதத்துல உங்களுக்கு சில வாக்கியங்களை கண்டிப்பா சொல்லுவாங்க. அவங்க சொல்ற அந்த வார்த்தைகளை உங்களோட எரிபொருளா நீங்க எடுத்துக்கிட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி போனீங்க அப்படின்னா கண்டிப்பா வரக்கூடிய இந்த வருடம் வந்து உங்களுக்கு ஒரு வசந்த காலமா தான் இருக்கும் சரிங்களா. ஆமா, அப்படி இருக்கும்போது இந்த டெஸ்ட்டை தயவு செஞ்சு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நீங்க இதை யூஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் டேட் வந்து பார்க்கும் பாத்துங்கப்பா டிசம்பர் வந்து பார்க்கும் 29 சரிங்களா. லாஸ்ட் டேட் எப்ப? டிசம்பர் 29. ஆமா, அப்ப நீங்க பேமெண்ட் ஜிபே பண்ற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா பார்க்கும்போது எந்த நம்பருக்கு பண்ணணும் அப்படின்னா 9789806768 சரிங்களா. அதாவது 9789806768 அப்படிங்கிற நம்பருக்கு வந்து பார்க்கும்போது ஜிபே பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வந்து பார்க்கும்போது ஜிபே பண்ணும்போது உங்களுடைய பேரு டெஸ்ட் பேட்ச், அதாவது வந்து பார்க்கும்போது
டெஸ்ட் பேட்ச் 2025 சொல்லிட்டு பேமெண்ட் பண்ணும்போதே பண்ணுங்க. பண்ணிட்டு அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வந்து பார்க்கும்போது பார்க்குறப்ப உங்க பேரோட வந்து பார்க்கும்போது எடுத்து இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல வந்து பார்க்கும் பண்ணுங்க. நாங்க உங்களை என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் குரூப்ல வந்து பார்க்கும் ஜாயின் பண்ணுவோம். சரிங்களா? சரி, ஓகே. இந்த பேட்ச்ல வந்து பார்க்கும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த பேட்ச் கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ள வகையில இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இந்த பேட்சை பயன்படுத்தி நீங்க வரக்கூடிய இந்த 2025ல ஒரு சிறந்த ஒரு அரசு அதிகாரியே ஆகணுங்கிற ஒரு நோக்கத்துல தான் நம்ம இவ்வளவு விஷயத்த நம்ம இவ்வளவு சேவை நோக்கத்தோட நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுடைய வெற்றி அப்படிங்கிறது தான் எங்களுடைய வெற்றி. சரிங்களா? ஆமா, அதனால வந்து பார்க்கும்போது பார்க்குறப்ப மறக்காம எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து பார்க்கும்போது பார்க்குறப்ப உங்களுடைய உத்வேகத்தை உங்களுடைய ஊக்கத்தை வந்து பார்க்கும்போது பார்க்குற உங்களுடைய படிப்பை காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு இந்த ஷெட்யூலை ஃபாலோ பண்ணி படிங்க. 2025ல் நீங்கள் கண்டிப்பாக ஒரு அரசு அதிகாரியாக வந்து நீங்கள் இங்கே நிற்பீங்க. சரிங்களா? சரி, ஓகேப்பா. எது டவுட் இருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. மறக்காம வந்து பார்க்கும்போது பார்க்குறப்ப நம்ம சேனல் வந்து பார்க்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. சரிங்களா? உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. டெலிகிராமில் வந்து பார்க்கும் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரி, ஓகே. நம்ம வீடியோ போகிற இன்ஸ்டாகிராம் சைடில் வந்து பார்க்கும்போது நம்ம ரெகுலராக வந்து பார்க்கும்போது கரண்ட் அஃபேர் வீடியோ போட்டுருக்கோம். அதையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுடைய எல்லா விதத்திலும் வந்து பார்க்கும்போது இந்த நிறுவனம் உங்களுடைய ஒத்துழைப்பு வந்து பார்க்கும்போது எங்கள் சைடில் உங்களுக்கு முழுமையாக இருக்கும் அப்படிங்கிறத நான் முழு மனசோட சொல்லிக்கிறேன். சரிங்களா? சரி, ஓகே. நன்றிப்பா.